அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் சொந்தங்களே, உங்களுக்கு திருச்சி அம்மா மண்டபத்தை பத்தி தெரியுங்களா? வாங்கல வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறை பக்கத்திலேயே இருக்குது. கருட மண்டபம் போன்றவை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறந்த இடமா இன்றளவும் கருதப்படுது. கர்நாடகத்தோட குடகு மலையில உற்பத்தியாகி பெருக்கெடுத்து ஓடி வர்ற காவிரி ஆற்றை அந்த காலத்திலும் கோய்சால மன்னர்கள் அணை கட்டி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு முறை காவிரி நீர் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால அணையை உடைக்கிறதுக்காக ராணி மங்கம்மாள் படையை திரட்டி கர்நாடகம் நோக்கி போயிருக்காங்க. ஆனா பவானியை தாண்டி ராணி மங்கம்மாளோட படைகள் போயிட்டு இருந்தப்போ இயற்கையின் கருணையால பெருமழை பெய்து கொய்சால மன்னர்கள் கட்டிய தடுப்பணை உடைஞ்சு விடவே தண்ணீர் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்ததாம். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ராணி மங்கம்மாவால் கட்டப்பட்டதான் இன்னைக்கு நாம பயன்படுத்தி வரக்கூடிய அம்மா மண்டபம். ராணி மங்கம்மாள் மண்டபமே காலப்போக்குல மருவி அம்மா மண்டபமாக மாறிடுச்சுன்னு சொல்றாங்க திருச்சி மக்கள்லாம். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில திருச்சி மட்டும் இல்லாம அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில கூடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தை, ஆடி, புரட்டாசி உள்ளிட்ட அமாவாசை நாட்கள்ல தங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல காவேரி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கதான் கீழிரு கரங்கள்ல புனித கலசம் தாங்கி மேலிரு கரங்களில் அக்க மாலையும் மலர்ச்செண்டும் தாங்கி நின்ற கோலத்துல அருள்கிறாள் காவேரி அன்னை. காவேரி அன்னை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் தங்கையாக கருதப்படுறாங்க. தை அமாவாசை அப்ப பக்தர்கள் அம்மா மண்டபத்துல முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து காவிரியில் காவிரி அன்னையை வணங்குவது வழக்கமா இருக்கு. என்ன சொந்தங்களே, திருச்சி அம்மா மண்டபத்தை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆமாவா இல்ல அப்படியா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ மூலமா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.